சூப்பர் செரவனா ஸ்டோர் சம்மா கோடையை கொண்டாடலாம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் SP லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக அரசியல் களத்தில் நீங்கள் பிரச்சாரத்தில் பார்க்குறீங்க, நிறைய குற்றச்சாட்டுகள் திமுக அதிமுக மாறி மாறி வைக்கிறாங்க. சமீபத்தில் நம்ம பார்த்தோம்னா பீகாரில் பாஜக முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக வைக்கிற விமர்சனம் என்னன்னா, இன்னைக்கு நிதிஷ்குமார் நிலைமை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சமீபத்தில் இந்த மாற்றத்தையும் நம்ம எப்படி பார்க்கறது, திமுகவினுடைய விமர்சனத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இந்த விஷயத்தில் திமுக விமர்சனம் பொருத்தமற்றதுன்னு நான் சொல்லுவேன். பிஜேபி கட்டுப்படுத்துங்கிறதுல 110% கூட நீங்கள் உறுதியாக நம்பலாம். எடப்பாடி தான் இல்லை, திமுகவை தவிர்த்து சில நேரங்களில் திமுகவை கூட அவங்க நிர்பந்தப்படுத்துவாங்க. சிலது வெளியே வரும், சிலது வெளியே வராது. மற்ற எவர் ஒரு ஆட்சிக்கு வந்தாலும் முழுமையாக பிஜேபி தங்கள் கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பாங்க. ஏன் பீகாரில் விஷயத்தை இதை ஒப்பிட வேணாம்னா, பீகாருடைய அரசியல் சூழல் வேறு, அங்கே பிஜேபிக்கு இருக்கிற பலம் வேறு. அவங்க ஒரு 80னா இவங்க ஒரு 70, இவங்க ஒரு 75னா ஒரு 85ன்னு மாறி மாறி கிட்டத்தட்ட சம பலத்தோடு இருக்கிறாங்க. கடந்த தேர்தலில் 21 தேர்தலில் பிஜேபி அதிக இடங்களில் ஜெயிச்சு தனிப்பெரும் கட்சியாக பிஜேபி தான் இருந்தது. ஆனால் யாரை முதல்வராக விட்டாங்க? நிதிஷ்குமார் தான் முதல்வராக விட்டாங்க. அதில் சில உள் கணக்குகள்லாம் இருந்ததுன்னு வச்சுப்போம். அப்போ அந்த கணக்கை சொன்னால் பிஜேபி இல்லை கீழே போயிட்டாங்க, அவங்க அடிமைப்படுத்தலை, அவங்க அடிமையாகிட்டாங்க, அப்படி இல்லை. அது இந்த 5 வருஷம் கழிச்சு என்னான்னு மனசில் வச்சு தான் அப்போ விட்டு கொடுத்தாங்க. இந்த குழப்பமான சூழலை நமக்கு வேண்டாம், அவர் இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ அதை சொல்லி காமிச்சு இவங்க கேட்கலாம். இவரையும் எடப்பாடியும் ஒப்பிட முடியாது. பிஜேபி கட்டுப்படுத்துவார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதே அளவுக்கு ஆட்சி தேர்தலில் இவரை தள்ளிட்டு அவங்க முதலமைச்சராக வர்ற அளவுக்குலாம் இங்கே பிஜேபி எந்த காலத்துலேயும் வராது. அது இந்த லட்சணத்தில் இவங்க தமிழ்நாட்டு மக்களை நடத்தினாங்கன்னா, முதலமைச்சராகிறது பிஜேபியை சேர்ந்த ஒரு முதலமைச்சராகலாம் பகல் கனவு தான். என்னதான் ஆளுநரை இவங்க கைக்குள்ளே போட்டுக்கிட்டாலும், இருக்கிற ஆட்சியை கலைச்சோ அல்லது ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்தால் அதை முடக்கி வைத்தோ, ஜனாதிபதி ஆட்சி என்கிற பெயரில் கவர்னர் ஆட்சி மூலமாக இவர்கள் பிஜேபி ஆளலாமே தவிர மறைமுகமாக நேரடியாக ஆள்வதற்கு அவங்க இந்த ஒரு துளி எனக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு தெரியும் சார். ஏன்னா நிதிஷ்குமார் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் மிக்க தலைவராக பீகார்ல இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா தேர்தலில் கூட நிதிஷ்குமார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றது கூட முன்னிறுத்தல, ஆனால் கடைசி நேரத்தில் முன்னிறுத்திட்டாங்க. அப்படி இருந்த நிதிஷ்குமாருக்கே இந்த நிலைமை அப்படின்னும் பொழுதுதான் இந்த இடத்துல இந்த கேள்வி இல்லை. அந்த நிதிஷ்குமார் யாருடைய ஆதரவில் இருக்கிறார் ஒன்று இருக்குல்ல. இப்போ பிஜேபி ஒரு கிட்டத்தட்ட சமபலத்தில் ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான், அவங்க ஒரு கணிசமான இடங்களை வச்சிருந்து அவங்க ஆதரவு நிதிஷ்குமார் முதலமைச்சராகவே ஆக முடியாது. ஆதரவு வாபஸான ஆட்சி கவலுங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ கடந்த 5 வருஷம் முன்னாடி இப்படி ஒரு சூழல் வந்தால் நாங்கள் விட்டு கொடுத்தோம்ல, நீங்கள் விட்டு கொடுங்கன்னு உள்ளறையில் அவங்க பேசியிருப்பாங்க. அதையும் இதை ஒப்பிடுறது தவறு. ஆனால் பிஜேபி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ மகாராஷ்டிராவிலையும் சரி, இல்லை மற்ற மாநிலங்கள் ஈவன் அருணாச்சல் பிரதேசில் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா 0 MPக்கள் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு அடுத்த தடவையே ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஒரு ஒட்டுமொத்த கட்சியே போய் பிஜேபியில் சேர்ந்த மாதிரி, அந்த கட்சியுடைய தலைவரே போய் பிஜேபியில் சேர்ந்த மாதிரிலாம் வடகிழக்கு மாநிலங்களில் பல சர்க்கஸ் காட்சிகள் நடந்தது. இங்கே இன்னும் 5 இடத்த தாண்டலை. வரப்போற தேர்தலே 5 இடத்த தாண்டுமாங்களோ எனக்கு சந்தேகம் இருக்கு. அதனால அவ்வளவு பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் சார், பாண்டிச்சேரின்றது நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாநிலம், அங்கேயே ஒரு மாடல் நடந்திருக்கு இல்லையா? அந்த மாதிரி கூட நடக்க வாய்ப்பு இல்லை. அங்கே முதலமைச்சரை மாற்ற முடியல, எங்க ஆள் தான் முதலமைச்சர். நான் சொன்ன வித்தியாசம், நிதிஷ்குமார் என்ன பண்ணாங்க? நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருந்தார், அவர் இடத்துக்கு இவர்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சராக்கியிருக்காங்க. அப்போ லாங் இந்த காட்சி பாண்டிச்சேரிலையும் நடக்கல, தமிழ்நாட்டிலையும் நடக்கலாம். அதெல்லாம் நம்ம எதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்செல்லாம் இப்பவே ஜோசியம் பார்த்துட்டு இருக்கணும்? கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு 50 இடங்களை பிஜேபி வச்சிருக்கு அப்படின்னா, நீங்க 2 வருஷம் இருங்க, நாங்க 2 வருஷம் இருக்கோம், ஒரு 70 இடம் வாங்கினதை பார்த்து அவங்க டைப் பண்ணலாம். இதெல்லாம் நடக்குமா? எப்போ நடக்கும் தெரியாத போது இப்போ போய் அதை வீணாக விவாதிக்க வேண்டாம். ஆனா இந்த பாயிண்ட் தேர்தல் களத்துல பிரதிபலிக்குமா சார் வாக்குகள்? இல்ல, பிஜேபி அடிமைப்படுத்தும், அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். ஈவன் கொள்கை எதிரின்னு விஜய் சொன்னா கூட அந்த விஜயோடைய பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்கல்ல, ஆதவனுடைய கூற்றுப்படி. நான் சொல்லல, ஆதவே பொதுவெளியில சொல்லியிருக்கிறார். பாதி இடங்கள் பிஜேபி அப்படின்றது இல்லை, பாதி இடம் தர்றேன்னாங்க, நமக்கு ஆட்சியில பங்கு தர்றேன்னு சொன்னாங்கன்னு சொன்னதெல்லாம் யாரு? பிஜேபி தான் அவர் சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் விஜய் அதை மறுக்கல. சரிதானா? ஸோ விஜயும் கூட அதான் சொல்ல, திமுகவை தவிர வேறு யார் வந்தாலும் அந்த ஆட்சி பிஜேபியின் ஆட்சியாக தான் இருக்கும், மறைமுக ஆட்சியாக இருக்கும். அவங்கள நவுத்திட்டு இவங்க முதலமைச்சராகவே வந்துடுவாங்கன்னு ஸ்டாலின் சொல்ல. இந்த நிலைமைனா என்னன்னா, உங்களுக்கு அந்த கைதாங்கிறது ஒரு பொது பார்வை, பொது விமர்சனமாக தான் வைக்கிறாரே தவிர, நீங்கள் முதலமைச்சராகவே உங்களை அதிமுக எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தாலும் உங்களை மாற்றிவிட்டு இன்னொரு XOயை அதிமுக காரணம் தான் பிஜேபி ஏதாவது பண்ணுமே தவிர ஷேட்டை அவங்க கட்சியை சேர்ந்தவங்களை முதலமைச்சராக்க முடியுமா? இன்னும் அந்த அளவுக்கு திறந்தாழ்ந்து போயிடல, கட்டுப்பாடற்று போயிடல அதிமுக. அதிமுக கூட ஒருத்தர் செலக்ட் பண்ற அளவுக்கு அதுதான். அப்ப எகைன் யாரு கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்கிறது வேற, அவங்க முதலமைச்சர் ஆயிடுவாங்கிறது வேற சார். அந்த முதல்ல மெயின் பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க. நீங்க பீகார் மாதிரிடா என்ன அர்த்தம்? அங்க சாம்ராஜ் சௌத்ரி எந்த கட்சி? சமாஜ்வாதியா? பாஜக. இங்க அது நடக்குமா?
ஒரு எக்ஸ் ஜெயிக்கிறாங்க, அவர் முதலமைச்சர் ஆக்கி விடுவாங்களா? அதிமுக முட்டாளா? 120 பேரும் சேர்ந்து அந்த 5 எம்எல்ஏக்கள் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறது நடக்குமா? கொஞ்சம் கனவுலையாவது நடக்குமா? கட்டுப்படுத்துவார்கள், அவர்கள் அவங்க பாஷையில் அடிமைப்படுத்துவார்கள்ங்கிறது இருக்கட்டும், இந்த காட்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே சார், இப்போ அதிமுக கூட்டணி நம்ம பார்த்தோம்னா சார், அந்த ஒத்துழைப்பு அப்படின்றது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எப்படி இருக்கு சார்? குறிப்பா அதிமுக பாஜக இவங்க 2 பேருக்குள்ள இப்ப நாள் போக போக அந்த ஒத்துழைப்பு இருக்குன்னு தான் நம்ம பாக்குறோம். ஆனா உள்ளூர வெறுப்பு இருக்கும். பிஜேபிக்கு வாசனுடைய தொண்டர்களுக்கு வெறுப்பு இருக்கு, தொகுதி எப்படி தலையில கட்டிட்டாங்களேன்னு. ஆனா பிரச்சார உச்சத்துக்கு போறபோது அதையெல்லாம் மருதத்தோட தான் கலந்து போவோம். திமுகலே அதே நிலைமை தான். அவ்வளவு வருத்தங்கள் இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் காங்கிரஸ்காரங்க ஒத்துழைக்கல. ராகுல் நாளைக்கு வராருங்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து மேடை ஏறுமா மாட்டோமா, ஒரு டீ சாப்பிடாவது வாங்கன்னு சொல்றது கூட இது வரைக்கும் ஒரு ராகுல் ஒப்புதல் தரல. இந்த லட்சணத்துல இருந்தா காங்கிரஸ் திமுக அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியுமா? காங்கிரஸை ஒரு பொருட்டா கூட திமுக அதை பெருசா எடுத்துக்கல. நம்மளுடைய சொந்த பலத்துல பண்ணுவோன்னு தான் அவங்க களத்துல இறங்கிட்டு இருக்கிறாங்க. வருத்தங்கள் எல்லாருக்கும் இருக்கு. ஒன்னும் மறையணும், மறைஞ்ச மாதிரியாவது நடிக்கணும். நடிச்சா அந்த அணிகளுக்கு நல்லது. குறிப்பா திமுக கூட்டணியில காங்கிரஸ்க்கு ஏன் அந்த அதிருப்தி அதிகமா இருக்கணும்? இது இதெல்லாம் அறத பழசான கதை சார். 3 மாசத்து கதை சார். இது ஆட்சியில பங்கு வேணும்னாங்க, அதிகார வேணும்னாங்க. அப்ப கொடுக்குற விஜய் கிட்ட துணிச்சலா ஒரு முடிவு எடுத்து 3 மாசம் முன்னாடியே போயிருந்தா அந்த வேலையே இல்லையே. ஏதோ தலையெழுத்துப்படி ஆட்டு திமுக தன் வழியில போயிருப்பாங்கல்ல. அப்ப அதையும் விட மனசு இல்லை. இடம் ஏதோ கொடுத்த இடத்த வாங்கினீங்க, அப்புறம் அழுத்தி 3 இடம் அதிகமாக வாங்கினீங்க. இது வரைக்கும் ஒரு துளி கூட ஒத்துழைப்பு தரல. பிஜேபியில வேட்புமனுவை தாக்கல் பண்ண வர்ற போதே ஒரு மாநில முதலமைச்சர் கூட வர்றாரு. எதுக்கு? அங்கே அவருக்கு வேலை இல்லைன்னா, இல்லை தமிழ்நாட்டை சுற்றி பார்க்கலான்னு வந்தாரா? ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது. செய்தி ஆங்கிள் மக்கள் மனசுல யார் வந்திருக்கோ, அங்கே மகாராஷ்டிராலேருந்து வந்திருக்காரா, மதுரக்காரங்களாம் அன்னைக்கு பேசியிருப்பாங்களா மாட்டாங்களா? ஒரு முதலமைச்சரே வர்றாருன்னா மீன் பெட்ரோல் வண்டி அந்த பைலட் வண்டிங்க போச்சுன்னா யார் வந்திருக்கான்னு ஒரு கேள்வி வருமா? டீ குடிச்சிட்டு யாரு பாதுன்னு கேட்பானா? ஏதோ மகாராஷ்டிராலேருந்து யாரோ முதலமைச்சரா, பேர் தெரியாது, பேசுவான்ல. பிஜேபிக்கு வேட்புமனு தாக்கல். இதுதான் சார். இந்த அறிவு கொஞ்சம் கூட காங்கிரஸுக்கு இல்லையே. நீங்க வாங்கின 28 ஜெயிக்கணும் கூட சுயநல அரசியல் கூட நீங்க பண்ணலையே. இதே திமுக காங்கிரஸ் கிடையான ஒரு உறவு சீர்குலைவு மட்டும் பார்க்காதீங்க. இங்க நடக்கிற விஷயத்த ஒட்டுமொத்த இந்தியாவும் கவனிக்கும். காங்கிரஸ் இங்க ஒரு மாநில கட்சி என்ன பாடுபடுத்துது, இது காங்கிரஸ்க்கு நல்லதா? ஒரு துளி கூட நல்லது இல்ல. அதை பத்தி ராகுல் கவலைப்படுறதாவும் தெரியல. அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்காங்க இருங்க. இது விவாதிக்கிற அளவு கூட தகுதியற்ற வகையில தான் காங்கிரஸ் இருக்கு. டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இல்ல எதனால சார் அது இல்லையே? இவ்வளவு தூரம் யாராவது சொந்த செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் பட்டன் ஒன்று இருக்கு, கையில வச்சுட்டே இருப்பான், அவனே அவனை அழிச்சுக்குவான். அந்த மாதிரிதான் காங்கிரஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? புரிதல் நான் சொல்றது. வெறுத்து போய் தான் அந்த வார்த்தையை சொல்றேன். எத்தனை தலைவர்கள் சார் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க? DK சிவகுமார் தவிர யாரா தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய மாநிலம், போராடி 3 இடத்த அதிகம் வாங்கினீங்க, சேட்டை பண்ணி சில பேரை சில்மிஷம் பண்ண வச்சிங்க. அது சரி, அதெல்லாம் கடந்து போன விஷயம், அதெல்லாம் மறந்துட்டோன்னு நடிக்கிறதுக்காகவாது 2 தலைவர்கள் வந்திருக்க வேண்டாமா? அப்படி வரலைங்கிற போது காங்கிரஸுக்கே இங்கே வளர்றதுல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த சீட் ஷேரிங்க்கு முன்னாடி பிரவீன் சக்கரவர்த்தி பல கருத்துக்கள் சொன்னாலுமே அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு தான் காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. பட் இப்போ சமீபத்தில் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா 3 சீட் அதிகமாக கொடுத்துட்டு எப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்கன்ற வார்த்தைகளை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை, அது ஒரு பொருட்டாவே மதிக்க வேண்டாம். பிரவீன் சக்கரவர்த்தி ஒட்டுமொத்த காங்கிரஸ்காரர் அல்ல. அது ஒட்டுமொத்த காங்கிரஸின் கருத்து பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்து அல்ல. ஊடகங்கள் பண்ண வேலை தான் அதெல்லாம். காங்கிரஸ் எங்க பக்கம் தான் இருக்குன்னு விஜய் சொன்னார்ல. கூட்டணி ஏற்படலைனாலும் காங்கிரஸ் எங்களுடன் தான் காங்கிரஸ் சொன்னார்ல, அது நிஜம்தான். அவர் சொல்றது பிரவீன் சக்கரவர்த்தி தான். பிரவீன் சக்கரவர்த்தி இப்பயும் விஜய் பக்கம் தான் இருக்கிறார். காங்கிரஸ்காரன் ஒரு காங்கிரஸ்காரன் தான் அதுக்கு தலை குனியணும். இப்படி ஒருத்தரை கட்சியில வச்சுக்கிட்டதுக்கு ராகுல் காந்தி தொடங்கி கடைசி தொண்டன் வரைக்கும் வெக்கி தலை குனியணும். இப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க காங்கிரஸ் சொல்லிக்கிறதுக்கு இல்ல சார். விஜய் அவர்கள் வெறும் பிரவீன் சக்கரவர்த்தியை மட்டுமே மனசுல நான் சொல்றேன் சார். நான் என்னுடைய பார்வையை சொல்றேன். அந்த சரி சார், விஜயனுடைய பேச்சுல யோகியம் இருக்கா, நேர்மை இருக்கா? ஒரு இயக்கம் இன்னொரு இயக்கத்தோட போய் கூட்டணி வச்சிருச்சு, பிடிச்சோ பிடிக்காமலையோ, பொருந்தா கல்யாணமோ கூடா நட்போ ஏதோ ஒன்று நடந்துருச்சுல, அவங்க எங்களோட தான் இருக்காங்கன்னு சொல்றது யோகியமா? இதுதான் தூய சக்தி பண்ற வேலையா? சொல்லுங்க சார். எதிர்த்த மாதிரி இருக்கிற குளத்துல கல்லெறிகிற வேலை. விஜய் அரசியலா பண்ற. அப்ப நீங்களும் சராசரி அரசியல்வாதி. நீங்கள் மாற்று சக்தி அல்ல, தூய சக்தியும் அல்ல. அப்ப நான் என்ன பார்ப்பேன், உங்ககிட்ட காங்கிரஸ் இருக்குன்னு சொன்னது நிஜம்தான். உங்ககிட்ட யாரு திருட்டுத்தனமா வந்து பேச்சு நடத்தினாங்களோ அவர்தான் காங்கிரஸ் என்று நீங்கள் நம்பினால் அந்த காங்கிரஸ் உங்களுடன் தான் இருக்கிறது. அதாவது அவர்கிட்ட நீ கேட்கணும். அவர் ஓப்பனா சொல்லட்டுமே. நான் ஏன் பார்வை தானே சார் சொல்ல முடியும். ஓகே சார். இப்போ திமுக அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்பாங்க சார்? இப்போ காங்கிரஸ் தரப்புல இருந்து இப்போ ராகுல் காந்தி மேடை ஏறுவாரா அப்படின்ற அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். இப்போ வெளியில காட்ட மாட்டாங்க. தேர்தல் முடிந்த பிறகு காங்கிரஸை கலட்டி விடுவது திமுகவுக்கும் நல்லது, எதிர்கால காங்கிரஸுக்கு அவர் நல்லதுன்னு நினைச்சா அவங்க பிரிஞ்சு போறது அவங்களுக்கும் நல்லது. ஆனா கிரவுண்ட்ல எப்படி சார் அது ஜெல் ஆகும்? தெரியல. கிரவுண்ட்ல அப்படி பேசுற அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு வங்கி வெளிப்படையா கிடையாது. வெளிப்படையான வாக்கு வங்கி கிடையாது.
ஒரு 1000 தொண்டர்கள் வந்து ஒரு கட்சிக்காக நிற்கிறாங்கன்னா காங்கிரஸ்காரங்க வந்து நிற்க சொல்லுங்க பார்ப்போம். ஷேர்ட்டடாக இருப்பாங்க, அங்கே ஒரு 10 பேர், இங்கே ஒரு 5 பேர். அதனால அது ஒரு வெளியில் தெரியாமல் இருக்கலாம், பட் உள்ளூர் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அது முதல்ல காங்கிரஸுக்கு நல்லதில்லை, இல்ல இப்ப இந்த திமுகவுக்கு நல்லதல்ல, அந்த அணிக்கும் நல்லதல்ல. இல்ல சார், இப்ப குறிப்பா வந்து ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு கூட்டணி கட்சிகளுக்கும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அது இல்லைன்னா நீங்க எப்படி சார் வேலை செய்வாங்க காங்கிரஸ்காரன்? இந்த நன்றி உணர்ச்சி கூட துளி கூட இல்லையா அவங்களுக்கு? நான் திமுக பேசல, இவங்க அண்ணா திமுகவோட கூட்டணி வைத்திருந்து இந்த அலிச்சாட்டியம் தான் பண்ணாங்கன்னா நான் அண்ணா திமுக பார்வையில இருந்து தான் இந்த கருத்தை முன் வைப்பேன். புரியுதுங்களா? இது என்ன கூட்டணி? தர்மம் எல்லாம் பெரிய வார்த்தை. ஒரு நாகரிகம் வேண்டாம், ஒரு சுயநல பார்வை வேண்டாம். நம்ம 28 பேராவது ஜெயிக்கணுங்கிற அந்த அறிவு கூட, சுயநல பார்வை கூட இல்லைன்னா நீங்களே எதுக்கு அரசியல் நடத்துறீங்க? அந்த காங்கிரஸ் கட்சியை கடவுள் கூட காப்பாற்ற முடியாது. இப்ப இது வந்து பொருந்தா கூட்டணி அப்படின்ற அதுக்கு மேல அதை பேச வேண்டாம். 4 நாள் பிரச்சாரம் இருக்கிற போது இப்ப எல்லாம் அதை பேசுறதுல அர்த்தம் இல்லை. அதே போல இப்போ விசிக தரப்பு நம்ம பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் நான் போட்டியிடுறேன்னு சொல்றதா இருக்கட்டும், அதுல இருந்து விலக்குனதா இருக்கட்டும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு மாத கால குழப்பத்தை முதிர்ச்சியற்ற வகையில பல கருத்துக்களை பொது வெளியில் போட்டு உடைத்தது தவறு. திருமாவளவன் அதெல்லாம் எதிர்பார்க்கல. அதனால எந்த சூழலை நான் அதை செஞ்சேன், எனக்கு இருந்த நெருக்கடிகள் என்ன அப்படின்லாம் கடைசியா ஒரு வீடியோ போட்டு இப்போ ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி பண்ணிட்டு இருக்கிறார். இதை தவிர்த்திருக்கலாம், ஆனாலும் இப்போ அதையெல்லாம் தாண்டி பாதி பிரச்சாரத்தை வந்துட்டதுனால இப்படிதான் சார் நடக்கும். எல்லா கசப்புகளும் எல்லா அணியிலும் எல்லா தேர்தல்களும் இருக்கும். ஒரு எவ்வளவு சீக்கிரம் அதை மறந்துட்டு களத்துக்கு வர்றாங்களோ அந்த அளவுக்கு நல்லது. எவ்வளவு தூரம் அதைத்தான் சொல்றது, எவ்வளவு தூரம் ஜெல்லா இருக்குன்னு ரிசல்ட்டை பார்த்தா தான் தெரியும் நமக்கு. சார் அதே போல அதிமுக நம்ம பார்த்தோம்னா சார், இப்போ டிடிவிக்கும் அதிமுகவுக்கும் சரி, இல்லை பாமக அதிமுகவும் சரி, இவங்களுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கடந்த ஒரு வாரமா ரொம்ப நல்லா இருக்கிறதா தகவல் வருது. இதை பார்த்தாது திமுகவுடைய தோழமை கட்சிகள் வெட்கப்படணும். அங்கே அவ்வளவு பிரச்சனை அங்கே இருந்துச்சு. தினகரன் கேட்ட தொகுதிகள் 4-5 தொகுதி கேட்காத கொடுத்தாங்க, கேட்ட 4-5 கொடுக்கல. பிஜேபி பத்தி சொல்லவே வேண்டாம், ஏன் பாதிக்கு மேல தேராதுன்னு அந்த அறிவிப்பு வந்த உடனே கொந்தளிச்சிட்டாங்க எல்லாம். அதே மாதிரி வாசனுக்கும் நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு அவர் சொல்லலாம், ஒரு தொண்டம் கூட அதை ரசிக்கல. 5 தொகுதி அப்படி வலுவான தொகுதிகள், திமுக வலுவா இருக்கிற தொகுதிகள். இவ்வளவு இருந்தும் கூட யாராவது ஒரு தலைவராவது பொதுவெளியில் ஏதாவது பேசினாங்களா சார்? இதை பார்த்தாது வெக்கி தலை குனிய வேண்டாமா திமுகவின் தோழமை கட்சி தலைவர்கள்? எக்ஸ் ஒய்னா பேர் சொல்ல வரும்ல, சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பொருந்தும். அதை பார்த்தாது உங்களுக்கு வெக்க வர வேண்டாம்? ஏன்னா இங்க அது ஒண்ணு என்னமோ ஒரு கூட்டணி தேராது அடிமைன்லாம் சொன்னீங்களே, அந்த அடிமை கூட்டணியில எவ்வளவு பேர் ஒரு என்ன சொல்றது, ஒரு சுயமரியாதையோட சுய கட்டுப்பாட்டோட இப்ப நான் வாய் திறந்தா தப்புங்கிற ஒரு சுய அறிவோட இருக்கிற போது உங்களுக்குலாம் எங்க போச்சு அறிவு? இப்படிதானே திமுக தொண்டன் கேட்பான். 100% நியாயம் அது. உங்க கட்சி தொண்டனை கேட்பான், ஏன் தலைவர் இப்படி பண்றாரு அப்படின்னு. புரியுதுங்களா? அப்போ ஆச்சரியப்படுற மாதிரி இன்டாக்டான கூட்டணி, ரொம்ப உறுதியான கூட்டணி, மாறாத கூட்டணி, 3 பொது தேர்தலில் இருந்து 4வது தேர்தல் சந்திக்கிறாங்கலாம் ரொம்ப பெருமையா பேசின கூட்டணியில இவ்வளவு அட்டகாசம் நடந்தது இந்த நிமிஷம் வரைக்கும் ராகுல் காந்தினால. அதுக்கு நேர்மாறா நீங்க எதை அடிமை கூட்டணி சொன்னீங்களோ அங்கே ஒரு சலசலப்பு கூட இல்லை. உள்ளூர் இருக்கு, களத்துல என்னவோ எதிரொலிக்கும், நமக்கு ரிசல்ட்டை பார்த்தா தான் தெரியும். வெளிப்படையா மக்களை முகசொலிக்க வச்சுட்டாங்க திமுக கூட்டணியினர், அதுல மாற்று கருத்தே இல்லை. இதையெல்லாம் மீறி திமுகவுடைய அந்த கட்டமைப்பு பலமும், ஆட்சி பலம், அதிகார பலம், பண பலம், இதெல்லாம் தான் அது ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கு. தற்பொழுது யார் முன்னிலையில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் சொன்னேன், இந்த கூட்டணி பலம்ங்கிறது உருவம் மாறாதனால அந்த கூட்டணி இருக்குன்னு அர்த்தம். எவ்வளவு சார் குறைஞ்சிருக்கு? அவன் இடிச்சானே எங்கன்னா சார் காயப்பட்டுச்சு தெரியாது, ஆனா மொத்தம் ஊம குத்தாது குத்துறாங்கன்றது நமக்கு தெரியுது. இதெல்லாம் தாண்டி எதிரணியினர் பிரிஞ்சிருக்கிறது சரிதானா? பணபலம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு தேர்தல் அரசியல்னால. சசிகலா, ராமதாஸ், டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் எடுத்திருக்கிற அரசியல் நிலைப்பாடு இதெல்லாம் திமுகவுக்கு தான் மறைமுகமாக சாதகமாக அமையும். அவங்க நோக்கம் அதுவா இல்லாம இருக்கலாம். அவர்கள் வாங்குற 1000 ஓட்டுனாலும் 10,000 ஓட்டுனாலும் திமுக வாங்குற 2 மடங்கு வாக்குகளுக்கு சமம். ஏன்னா அந்த அன்னைக்கு போறது தடுக்கிறாங்கனால திமுக கொஞ்சம் ஹாயா தானே இருப்பாங்க. இதெல்லாம் வச்சுதான் நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காங்கன்னு சொல்றேன். நான் ஆனா ஆன்டி இன்கம்பன்சியோட அளவு எப்படி இருக்கு? இல்ல, அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது சார், நான் திமுக ஆட்சியில தப்பே நடக்கலாம் சொல்ல மாட்டேன். எடப்பாடி ஆட்சி லஞ்சம் அதிகமா, திமுக ஆட்சி லஞ்சம் அதிகமான பட்டிமன்றம் வைக்கிற அளவுக்கு மாறி மாறி போட்டி போட்டுட்டு தான் லஞ்சம் தலைவரிச்சு ஆடிச்சு, அதெல்லாம் மாற்றில்ல. பல நல்ல திட்டங்களும் கொண்டாந்தாங்க. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மனசுல எல்லாம் பெருசா இல்லை. அதனால நீங்க ஸ்மெல் பண்ணிடலாம், சென்ஸ் பண்ணிடலாம். இப்ப அந்த மாதிரி இல்லை. ஆனால் ஒருவித மௌனம் நிலவரதையும் மறுக்க முடியாது. அந்த மௌனத்தை உடைக்கிறது யார், அதை தங்களுக்கு சாதகமாக திருப்ப போறது யார் அப்படிங்கறத வச்சுதான் அந்த வெற்றி சுலபமாகவும் எளிதாகும். இல்ல, அது காரணம் வந்து அந்த 5 ஆண்டுகள்ல எதிர்கட்சிகள் விஜய் என்கிற ஒரு வலுவான மாற்று வந்ததுதான் இந்த மௌனத்திற்கும் ஒரு முடிவெடுக்க முடியாமல் திணறலுக்கும் ஒரு செக்டார், கணிசமான செக்டார் இருக்கிறதுக்கான காரணம். விஜய் 2 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிற அசம்பிளி எலெக்ஷன் விஜயை மையப்படுத்தியதா தான் இருக்கும். எவ்வளவு வளருவார், அப்படி வளர்றது மூலமா அவருக்கு இருக்கிற செல்வாக்கு, யாருக்கிட்ட இருந்து வாங்கின வாக்குகள், யாருடைய செல்வாக்க பறிக்க போறார், அது யாருக்கு உதவ போறார் மறைமுகமா, இல்லை இவரே ஆட்சிக்கு வந்துடுவாரான்னா
குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவே அது ஒரு பேசு பொருளாக தான் இருக்கு. இப்போ நாள் நெருங்க முழுக்க விஜயை மையப்படுத்தியதாக தான் இருக்கு. ஆனால் இப்போ விஜயுடைய அந்த பிரச்சார பாணி எப்படி பாக்குறீங்க சார்? எல்லாருமே வந்து தெருவா பிரச்சாரம் பண்றது இதெல்லாம் பண்றாங்க. பட் விஜய் பெரும்பாலும் ரோட் ஷோ இந்த மாதிரி ஒரு கூச்ச சுபாவம் உள்ளவர் இவ்வளவு தூரம் வராருன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். நீ ஆட்சியவே பிடிக்கணும், ஆட்சி என்கிட்ட கொடுங்கன்னு சொல்றவருக்கு இந்த அளவுக்கு தான் நான் வீட்டை விட்டு வருவேன்னா இது ஒரு விதமான ஆணவமாக பார்க்கப்படும். மக்களை மதிக்காத தன்மை. நான் என் இஷ்டத்துக்கு வருவேன், நான் வரும்போது ரோட்ல வந்து நில்லு, இன்னைக்கு ரத்துனா நீ வராத, வந்தாலும் பாதி வழி திரும்பி போயிடு, இது திமிர். ஆனா விஜய்க்கு இவ்வளவு நெருக்கடி இருக்கு. அதுதான் நெருக்கடிக்கு இடையிலையும் இதுக்கெல்லாம் மத்தியில இருந்தா இத்தனை லட்சம் பேர் வந்து கூடுறான். வேற என்ன நெருக்கடி நீங்க மீன் பண்றீங்க? இல்ல அவருக்கு வந்து அனுமதி கொடுக்கறதா இருக்கட்டும். சரி, என்ன நெருக்கடி கொடுத்தாங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அந்த நெருக்கடிங்கிறதுக்கு ஒண்ணு சொல்ல உங்களாலையும் சொல்ல முடியாது, விஜயாலையும் அவங்களே சொல்றாங்க சார். அவங்களே அவங்க ஒண்ணு பெரிய கடவுள் கிடையாது, அதை சொல்லுங்க ஏன்னா சொல்ல மாட்டாங்க. பெரம்பூருக்கு போனேன், குழி தோண்டி வச்சுட்டாங்க முதல் நாள். சரி, யாரு? ஸ்டாலின். நைட்டோட நைட்டா மூணுனது யாரு? ஸ்டாலினா? சட்டி எடுத்து வந்து மண்ணள்ளி போட்டார சார். நோட்டிபிகேஷன் வந்த உடனே அதிகாரமற்ற அரசு காபந்த அரசா மாறிடுது. அதிகாரமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது. வீம்புக்கு திமுக சதி பண்ணுதுங்கிறீங்க. 48 மணி நேரம் முன்னாடி ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டீங்களான்னு கேட்டா பெப்பேங்கிறாங்க. அப்ளிகேஷன் போட்ட காப்பியை காட்டுங்க, நேரத்தோட அது வரும். இந்தாங்க நான் அப்லோட் பண்ண டைம் டேட்டு, இந்த நிமிஷம் வரைக்கும் அனுமதி வரல. ஆதாரத்தோட போட்டு முகத்திரையை கிளிக்கணும் சார். சும்மா திமுக சதி பண்ணுது, திமுக சதி பண்ணி நெல்லையில போய் என்ன பேசினார்? திமுக கிட்ட அதிகாரம் இல்லை, இருந்திருந்தா நான் நெல்லைக்கே வந்திருக்க முடியாது. இது மக்களை ஏமாத்துற வேலை இல்லை. பெரம்பூர்ல அதிகாரம் இருந்துச்சு, நெல்லைக்கு நீங்க போறவர்கள் அதிகாரத்தை பிடிக்கிட்டாங்களா? என்னைக்கு தேர்தல் அட்டவணை வெளியில வந்ததோ அந்த நிமிஷத்துல இருந்தே ஆட்சி இல்லை சார், காபந்து அரசு தான் சார் இது. இந்த புரிதல் கூட இல்லைன்னா, அல்லது புரிஞ்சிருந்தும் நீங்க மக்கள் கிட்ட போய் சொல்லினா நீங்க எப்படி யோகியமான தலைவராக இருக்க முடியும்? தூய சக்தி கிட்ட இருந்து நான் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்ப்பேன். அரசியல்வாதி நான் யோகியத்தை எதிர்பார்க்கவே மாட்டேன், அது எந்த அரசியல்வாதியானாலும் இருக்கட்டும். நீங்க தூய சக்தின்னு ஒரு புது வார்த்தையை சொன்னீங்களே, அதனால கொஞ்சம் கூடுதலா குறைஞ்சபட்சம் எதிர்பார்க்கிறேன். ஆனா விஜயோட பிரச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க சார்? குறிப்பா அவருடைய ஸ்டைல் சார், அதை தாண்டி அதில் போட்டு விவாதிக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? ஏன்னா திடீர்னு ரத்து பண்றது உங்களுடைய தொண்டர்களை, உங்க ரசிகர்களை, உங்களை நம்பி வர்ற மக்களை நீங்க அவமதிக்கிற மாதிரி. இந்த புரிதல் முதல்ல விஜய்க்கு வரணும். நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், மக்கள் எல்லாம் கடந்துதான் போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆணவத்துக்கு ஒரு அடி விழும் சார். போற இடத்துல வந்து நிறைய கூட்டம் இதெல்லாம் நம்ம பாக்குறோம் சார். இப்போ எந்த கட்சிக்கும் வராத ஒரு கூட்டம் வரும்போது அது வாக்குகளை எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும்? மாறும், கண்டிப்பா 90% மேல வாக்குகளாக மாறும். அந்த இடத்துல வந்து நிக்கிறவன் 90% விஜய்க்கு தான் போடுவான். ஆனா அவருடைய மொத்த ஓட்டே அவ்வளவுதான் இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய மற்ற செயல்பாடுகள் இருக்கு. குறிப்பா எந்தெந்த மாதிரி இல்ல, அது வேண்டாம், அது ரொம்ப தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப விவாதிக்க வேண்டாம். அது புரியும் அவங்களுக்கு. இந்த 3-4 வாரமா தமிழ்நாட்டு மக்கள் நல்லாவே புரிஞ்சிருக்கிறாங்க. இவரை நோக்கி போன இளம் பெண்கள் பல பேர் திரும்பி வந்துட்டாங்க. சீச்சி, இப்படியும் ஒரு மனிதனா? நான் ரொம்ப பச்சையாவே சொல்றேன். அப்படி சொல்ல வச்சுட்டு வந்த இளம்பெண்கள் பல பேர் போய் விசாரிக்கட்டும் சார். அதான் சர்வே எடுக்கிறலாம் பல கில்லாடியில் வச்சிருக்காருல விஜய். இளம் பெண்கள்கிட்ட போய் கேட்டு பார்க்க சொல்லுங்க. தலை குனியன்னு விஜய் தான் பண்ண காரியம் எந்த அளவுக்கு அந்த இளம் பெண்களை முகம் சுளிக்க வச்சிருக்கு, குடும்ப பெண்களை முகம் சுளிக்க வச்சிருக்குன்னு அவருக்கே தெரியும். மனசாட்சி இருந்தா அவரே அதை உறுதிப்படுத்திக்கிட்டார். குறிப்பா விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டிடுறாரு சார். இந்த 2 தொகுதியில போட்டிடுறதுன்றது என்ன மாதிரியான ஒரு மனநிலையை ஏற்படுத்தும்? இல்ல, ஒரு துணிச்சலற்ற தன்மையை நீங்க பச்சையா சொல்லலாம். சட்டம் அதை அனுமதிக்குது. சரி, ஒரு இடத்துல இதானாலும் நம்ம முதலமைச்சராக போறோம், ஒரு இடத்துல நின்று தோத்துட்டா முதலமைச்சராக முடியாது, திருப்பி ஒரு இடைத்தேர்தலுக்கு போய் நிக்கணும், 2 நிக்கலான்னு அவருடைய பார்வையில சொல்றேன். அந்த ஆங்கிள் தான் நின்று இருப்பாரு. இதை தாண்டி அதில் என்ன இருக்கு? சட்டம் அதை தடுக்கல. நீங்க அதை பயப்படுறாரு அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். அப்படின்னா 2லையும் தோக்கடிச்சு காமிச்சிட்டு தான் நீங்க அதை இன்னும் ரொம்ப அதை உறுதிப்படுத்தி சொல்ல முடியும். சும்மா வெத்து கோஷம் போட்டுக்கிட்டு விஜய்க்கு பயம் 2லையும் விஜய் ஜெயிக்க விட்டா திமுக தகுதி இருக்கா? விஜய் கிண்டல் பண்ற தகுதி திமுக இருக்கா? அந்த 2 தொகுதிக்காரங்களுக்கும் இல்லை. ஸோ தங்களுடைய உழைப்பை மற்ற விஷயங்களை எல்லாம் களத்தில் காட்டட்டும். இப்படி வெட்டியா விஜய்க்கு பதில் சொல்றதை விட்டுவிட்டு அவர் ஜெயிக்க விடாமல் தடுக்கணும். அதான சார் அரசியல். எதிராளியும் ஜெயிக்க விடாமல் தடுப்பது, அதான போரு. ஜெயிச்சு காட்டட்டும். உண்மையாவே அவர் விஜய் பிரிக்க போற வாக்குகள் யாருக்கு டேமேஜ் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? கண்டுபிடிக்க முடியாது. எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கும். அதனால யாரு பாதிக்கப்பட்டாங்கிறது ரிசல்ட் வந்தாதான் சொல்ல முடியும். அதுக்கெல்லாம் அறிவு இல்லை எனக்கு. கருவிகளும் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. ஃபார்முலான்னு சொல்லிட்டு எவனாவது வந்தா அதை நம்பாதீங்க. நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தரீங்க. நன்றி சார். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மா கோடையை கொண்டாடலாம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.